வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் கோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போடுவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்வதை நீ கேள், நான் சொல்வது மட்டும்தான் சரி என்று காதலிக்கும் போது யார் இருந்தாலும் அந்த காதல் அதிக நாட்கள் நீடிக்காது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் விட்டு கொடுத்து போற ஒரு மனப்பான்மையும் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதுதான் உண்மை. முக்கியமா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது கரெக்டுப்பா, நான் சொல்றது தான் உண்மை, நான் சொல்றது தான் சரி, நீ சொல்றது தப்பு, உனக்கு தெரியல, உனக்கு புரியல, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு லவ்னா ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ரெண்டு பேருடைய கருத்துக்களும் இருக்கணும். ஒருத்தவங்களோட மட்டும் இருந்தா அது லவ் இல்லைங்க, அது வேற ஒரு விஷயம். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேளுங்க, காது கொடுத்து. ஒரு நிமிடமாச்சு. நீங்கள் ஒருவரை காதலித்து ஒரு தவறு செய்து அந்த தவறினால் ஒருவர் உங்களை விட்டு சென்றால் அது உண்மையான காதலே இல்லை. இங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், நம்ம ஒருத்தவங்க பிடிச்சிருக்கோம், நமக்கு லைஃப்ல ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நம்ம அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பட் அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல பெரிய தப்பே பண்ணிட்டாங்க. அந்த ஒரு தப்பை காரணமா காமிச்சு நம்ம அவங்கள விட்டுட்டு போனோம்னா அந்த தப்பு நமக்கு பெருசா தெரியுது, ஆனா நம்ம காதலிச்சு அந்த ஒரு நபர் நமக்கு பெருசா தெரியல. அப்போ நம்ம காதலை விட அவங்களுடைய தப்பு தான் நமக்கு பெருசா தெரியுதுன்னா நம்மளுடைய காதல் எந்த அளவுக்கு உண்மையானது. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய காதல் உண்மையானது கிடையாது, சும்மா பேச்சுக்காண்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு காதல். நீங்கள் பக்கத்தில் இருப்பவரை விரும்பினால் அவர் உண்மையாக இருப்பார், தூரத்தில் இருப்பவரை விரும்பினால் தான் அவர் உண்மையாக இருப்பார் என்று கிடையாது. பக்கமோ தூரமோ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நபரை வைத்துதான் அது உண்மையா பொய்யா என்பதை பார்க்க முடியும். இங்க நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம கண் முன்னாடி இருக்கான், நமக்காக உண்மையா இருப்பான், நம்மளை ஏமாத்த மாட்டான்ற விஷயம். தூரத்துல இருந்தாலும் அவன் என் கூட பேசுறான், என்னோட லைஃப்ல இருக்கான், அப்ப அவன் தான் உண்மையா இருப்பான்றது இன்னொருத்தவங்களோட விஷயம். ஐ மீன் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் உண்மை என்னன்னா அது ரெண்டுமே கிடையாது. உங்க லைஃப்ல ஒருத்தவங்க உண்மையா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் நீங்க விரும்பக்கூடிய நபரை சூஸ் பண்ற விதம் தான். அவங்க எப்படி இருக்காங்கன்னு வச்சுதான் தூரமா இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் அவங்க உண்மையா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. தூரமா பக்கமோ உண்மையானது மட்டும்தான் அதுதான் இருக்கும். ஒருவர் உங்களை தேடி வந்து பேசிக்கொண்டே இருந்தால் அல்லது நீங்கள் ஒருவரை தேடி பேசினால் உங்கள் மீதான காதலும் வெகு விரைவில் குறையும், உங்கள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பும் குறையும். ஒரு விஷயம் ஆண்களும் சரி பெண்ணுக்கும் சரிக்கக்கூடிய விஷயம், ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதனுடைய மதிப்பும் அதனுடைய முக்கியத்துவம் புரியாது. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்பியிருக்கீங்க, அவங்களும் உங்களை விரும்பியிருக்காங்க, அவங்க உங்களை சொல்லும்போது டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க, அண்ட் அவங்களுக்காக எல்லா விஷயமும் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்க மேல அக்கறை எடுத்து அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்ற போது எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு மேல வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம்ன்றது இல்லாம போயிடும். ஸோ ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்த நம்ம மும்முரமா இருக்கோமோ அதன் மூலியமா தான் நம்மளோட மதிப்பை அதிகப்படுத்திக்க முடியும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய தொடர்பை துண்டிக்கிறார்கள், எடுக்க மாட்டேங்க என்றாலே அவர்கள் உங்கள் மீதான காதல் இப்போது இல்லை என்று ஆகிவிட்டது. இங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன தெரியுமா, என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான். நான் அவங்க கூட பேசுறேன், நான் அவங்க என்னுடைய கால் எடுக்க மாட்டுறாங்க, கட் பண்ணி விடுறாங்க, எனக்கு சரியான ரிப்ளை பண்ண மாட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு சில வாரங்கள் பேசுறாங்க, ஒரு சில தினங்கள் பேசுறாங்க, அதுக்கப்புறம் பேசவே மாட்டுறாங்க, அவங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா, என் கூட என் மேல காதல் இருக்கான்ற ஒரு கேள்வி இதே போல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல உங்களை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க, உங்களுடைய தொடர்பை துண்டிக்கிறாங்க, உங்க கூட பேச மாட்டுறாங்க, உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய காதல் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதை ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை. உங்க லைஃப்ல இல்ல நிறைய பேர் லைஃப்ல இது நடக்கதான் செய்யுது. நீங்க தான் அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வரணும். இல்ல அவங்க இப்பதான் பேசல, ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு முட்டாள் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய அன்புங்கிறது ஒரு டைம் வந்துருச்சுன்னா அது போகாது. அது இல்ல சும்மா நடிப்பா இருக்குன்னா அது எப்பவும் அவங்களுக்கு வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல. இதையும் விட ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு நாள்ல அவங்களுக்கு ஒரு டே ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, இல்ல 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ, மிச்சம் 12 ஹவர்ஸ் இருக்கு, ஒரு 9 மணி நேரம் தூங்குவாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா 9 + 12னா மொத்தம் 21, மிச்சம் அவங்களுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு, 22, 23, 24. இந்த 3 மணி நேரத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்காதா? ஸோ அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, அவங்களுக்கு நீங்க வேணாம், உங்க மேல கூடிய காதல் இல்லைன்றதுதான் அர்த்தம். எவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பேசினா இங்க எந்த ஒரு விஷயமும் மூழ்கிடாது, எந்த ஒரு விஷயமும் பெருசாக ஆகாது. நமக்கு பிடிச்சவங்கிட்ட பேசுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அப்ப அவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க?
நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நான் தப்பு சொல்லணும்னு சொல்லலை, நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயமா இருக்கிறனால தான் இதை நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். உங்களை ஒருத்தங்க பிடிக்கலன்ற போது தான் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய கால் எடுக்க மாட்டாங்க, பல காரணங்கள் சொல்லுவாங்க. பிடிச்சவங்கள்ட்ட பேசுறதுக்கு காரணங்கள் சொல்லி அவாய்ட் பண்ணா அது உண்மையான காதலே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பாய்.